கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1424 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. பரிசுத்தமாய் நீதியாய் உத்தமமாய் நடக்கிற பொழுது வாழ்க்கையில ஏமாற்றங்கள், தரித்திரங்கள், தோல்விகள் வருமானால் கர்த்தருடைய பார்வையிலே அப்படி சந்திக்கிறவர்கள்தான் விலையேறப்பட்டவர்களாய் இருப்பார்கள். காரணம், உத்தமமாய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருப்பார்கள். வாழ்க்கையில உத்தமமாய் நடக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அநேக ராஜாக்கள் தங்கள் ஆட்சியின் ஆரம்பத்தில் உத்தமமாய் நடப்பார்கள். ஆனால் காலப்போக்கிலே உத்தமத்திலிருந்து விலகி பயங்கரமான சூழ்நிலையை அவர்கள் சந்தித்து அவர்களுடைய ஆட்சியை இழந்திருக்கிறார்கள். எனவே உத்தமமாய் நடக்க ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வாழ்க்கையில வெற்றி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், உத்தமமாய் நடக்க ஒரு நாளும் என்ன செய்துவிடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது. உத்தமமாய் நடப்பதிலிருந்து பின்வாங்கி விடக்கூடாது. யோபுவனுடைய வாழ்க்கையில அநேக இழப்புகளை அவன் சந்தித்தான். அவனுடைய பிள்ளைகள் மரணம் அடைந்தார்கள். சில சூழ்நிலைகளை பாருங்கள். ஒரு மரண பெட்டிக்கு முன்பதாக நின்று நம்மால் அழுகையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் யோபு 10 மரண பெட்டிகள், 10 பிள்ளைகளும் அந்த பெட்டிகளுக்குள்ளே மரித்து சடலங்களாக இருந்த சூழ்நிலையிலும் அவன் உத்தமத்திலிருந்து வழிவிலகவில்லை, சோர்ந்து போகவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த இக்கட்டான சூழ்நிலை, மன அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஏன்? அவனுடைய மனைவி, யோபுவனுடைய மனைவி யோபுவுக்கு எதிரடையாக பேசி யோபுவை அலட்சியம் பண்ணின போதிலும் அவன் மிக அமைதியாக அவளுக்கு பதில் சொன்னான். அது மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி நீ செத்துப்போ என்று சொன்ன சூழ்நிலையிலும் அவன் அவருடைய மனைவிக்கு பதில் சொன்னான். யோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை யோபு. எனவேதான் இன்றைய சிந்தனை, உதடுகளினால் பாவம் செய்யாமல் உத்தமமாய் இருங்கள். மாறுபாடான உதடுகளை விட்டு வெளியே வந்து பரிசுத்தமான உதடுகளாய் உங்கள் உதடுகள் மாறட்டும். இந்த உலகம் சில காரியங்களை மாத்திரம்தான் பாவம் என்று சொல்லுகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம், உன் கண் இச்சையோடு ஒரு ஸ்திரியை பார்க்குமானால்
நீ பாவி என்று சொல்லுகிறது. காது, உதடு, நாக்கு, கால்கள், கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை வேதம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. எனவே மாறுபாடுள்ள உதடுகள் உள்ளவர்கள் நீங்கள் உத்தமமாய் பேசுங்கள், உத்தமமாய் நடங்கள். கர்த்தர் உங்கள் பேரில் பிரியப்படுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். யோபு தன் வாழ்க்கையிலே உத்தமமாய் நடந்ததை போல, உதடுகளினால் பாவம் செய்யாமல் வாழ்ந்ததை போல, உதடுகளினால் தன் மனைவியை போல தடித்த வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை பேசாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்ததை போல நீங்கள் நடப்பீர்களானால் தேவன் உங்கள் பேரில் பிரியம் வைப்பார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய மகிமையை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பரிசுத்தம் பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் பரலோகத்தில் மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.